இங்க ஒருத்தர் அவங்க பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண தமிழ்நாடு வராரு. 2 பேரும் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குறாங்க. ஆனா அவங்க கொண்டு வந்த நகையை யாரோ திருடிட்டு போயிடுறாங்க. உடனே அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் தட்டாங்க. அங்க ஆபீசர்ஸ் எத்தனை சவரன் கேட்க இவரு 60 சவரன் பாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. மறுநாள் அந்த நகை கிடைச்சிடுது. இவரு அந்த நகையை எடுக்க போறாரு. அப்போ போலீஸ் இந்த நகையை நீங்க கோர்ட்ல தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இவரும் கோர்ட்ல ஒரு லாயரை பார்த்து வாதாடுறாரு. ஆனா அங்க இருக்கிற எல்லாரும் ஊழல்வாதியா இருக்காங்க. இவர் லாயர் எல்லாருக்கும் லஞ்சம் தர்றாரு. பிரியாணில இருந்து எல்லாமே வாங்கி தர்றாரு. இதற்கிடையில அவங்க பொண்ணுக்கு உடம்பு ரொம்ப மோசமாகிடுது. இந்த லாயருக்கே எல்லா காசும் காலியாகுதுப்பான்னு அவ அழுதுட்டே சொல்றா. அவரு இருமா நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துடும்னு சொல்றாரு. மறுநாள் இவர் ஸ்ட்ரெயிட்டா ஜட்ஜி கிட்ட என் நகையை கொடுங்க சார்னு கேட்குறாரு. கோர்ட்டை அவமதிச்சதா சொல்லி ஜட்ஜ் டென்ஷன் ஆகி அங்கிருந்து கோபமா கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் இவரோட லாயர் வந்து ஏன் இப்படி பண்ணினு இவரை அடிச்சு இனி உன் கேஸை எவன் எடுக்கிறான்னு பார்க்கிறேன்னு மிரட்டிட்டு போறான். இவர் ரொம்ப கஷ்டமாகி அங்க இருக்கிற கருப்பசாமிக்கு மிளகாய் அரைச்சு பூசுறார்ப்பா.